தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தர் இந்த வேத பாட கூட்டத்திலையும் கர்த்தர் நம்மை தொடர்ந்து வார்த்தை வசனங்களை பேசும்படியாக கேட்கும்படியாக ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிற கிருபைக்காக இரக்கத்திற்காக நான் சோதரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உயிர்ப்பின் சத்தியங்களில் இந்த 18வது நாளிலும் கர்த்தர் வாரத்திலே நம்மை நடத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உயிர்ப்பின் சத்தியங்கள் மூலமாக அநேக வார்த்தைகள், வசனங்கள், அநேக வார்த்தைகள் நமக்கு அர்த்தங்களையும் அநேக வார்த்தைகளுக்கு நமக்கு கடிந்து கொள்ளுகிறதாக கூட இருக்கும். ஆனால் அந்த வசனங்கள் நம்மை புடமிட்டு ஆண்டவர் பக்கமாய் நம்மை திருப்புகிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய விசுவாசத்தை குறித்து நாம் கடந்த வாரங்களிலிருந்து முழுமையாக கேட்டு வந்திருந்தோம். அதில் பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அநேக விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார். விசுவாசத்திலே நம்ம எப்படி பிழைத்திருக்க வேண்டும், விசுவாசத்திலே நம்ம எப்படி நம்பிக்கையாக இருக்க வேண்டும், எப்படி ஆண்டவரோடு நம்ம பற்றி இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக வார்த்தைகள், அநேக எக்ஸசைஸ்களை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். கடந்த வாரத்தில் கூட நல்ல போராட்டத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய காரியங்கள், வேதத்தில் உள்ள விசுவாசங்களை குறித்து ஒரு சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. மொத்தம் 7 விசுவாசங்கள், 7 விதமான விசுவாசங்கள் நம்முடைய வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. அதை கர்த்தர் சுத்தமாக இன்னைக்கு ஆண்டவர் நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக அதை பார்த்து நாம் எல்லாரும் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பித்து அதற்கு முன்பாக இந்த வசனங்களுக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எடுத்து ஒரு வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 11ஆம் அதிகாரம் அதனுடைய 24 மற்றும் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 24 மற்றும் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நியாய தீர்ப்பின் நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த சமயத்தில் கல்விமானின் ஆவிகள் வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறது, ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? நியாய தீர்ப்பின் நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிட்டது லகுவாய் இருக்கும் என்று சொல்றார். அப்படி என்று சொன்னால் நாம நினைக்கிறோம் சோதோம் குமாரா மேல ஆண்டவர் நெருப்பு மழையை ஆண்டவர் என்ன பண்ணாரு? அனுப்பினார் அல்லவா? அது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பினால அந்த சோதோமிலே நடந்தது லகுவா இருக்கும் என்று சொல்றார். அவங்க பார்த்துங்க, இந்த சோதோம்ல நடந்த விஷயத்தை பார்க்கிலும் அவருடைய நியாய தீர்ப்பின் நாளில் நடக்க போகிற காரியங்கள் மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே நமக்கு திட்டவட்டமாக பேசிக்கொண்டிருக்கிறார். அதை பார்க்கணும். அப்ப இயேசு கர்த்தரை பார்த்து சொல்றாரு, அப்பா இதை எங்களுக்கு ஒரு மனுஷனா இருக்கிற எனக்கு நீங்க வெளிப்படுத்தினீங்களே, அது உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இதை நம்ம நல்லா நிதானித்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். நம்முடைய கடைசி காலங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம ஒருவேளை உணர்வடையாமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னா மிகவும் மோசமான சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். அதனால நம்ம நியாய தீர்ப்பின் நாளில் நம்ம ஆண்டவரோடு இடைப்படும் பொழுது நாம தைரியமாய் அவரோடு நிற்கணும். ஒருவேளை அவங்க போய் லோத்து குடும்பத்தை போல என்ன பண்ணிடக்கூடாது. ஒவ்வொருவரும் தப்பிச்சு வந்தோம் என்ன பண்ணாங்க? அழிந்து போனாங்க. அப்படி நாம காணப்படாதபடிக்கு இந்த நியாய தீர்ப்பின் நாளுக்கு நம்மை ஆயத்தமும் நம்மை தகுதிப்படுத்தணும். ஹல்லேலூயா. அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதை பாலகனாகி எனக்கு நீங்க தெரியப்படுத்தினீங்களே, அதற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பின் நாளில் நடக்க போகிற காரியங்களுக்கு உங்களையும் என்னையும் தப்புவித்து கொள்ள இந்த நாளில் நீங்களும் நானும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுத்து நம்ம நியாய தீர்ப்பின் நாளில் நம்மை தப்புவித்துக் கொள்ள, நம்மை பாதுகாத்துக் கொள்ள அவர்களாய் நம்ம மாற்றிக்கொள்ளணும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டதுனால இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது நம்ம வேதத்தில் உள்ள விசுவாசங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 7 விதமான விசுவாசங்கள். ஒருவேளை உங்களுக்கு இதை விட அதிகமாக தெரிந்திருக்கலாம். எனக்கு தெரிந்ததான ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கடந்து செல்ல நான் ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் 33ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஒவ்வொன்றாக நம்ம பொறுமையாய் இதை தியானித்து நம்ம கடந்து செல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 26லிருந்து 33 வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஆகையால் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளும் உங்களை பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படாதிருங்கள். உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவானே? கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையினாலும் ஒன்று போல் ஆகிலும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, காட்டு புல்லுக்கு தேவன் அவ்விதமாக விடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாணி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுக்கு பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். மறுபடியும் இந்த 30ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிப்போமா? அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாய் எடுத்துவித்தால் உங்களுக்கு எடுத்துப்பது அதிக நிச்சயமாகவே. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது முதலாவது விசுவாசம் எதை குறித்து சொல்றார் என்று சொன்னால் அற்ப விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம யாரை எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சமூகத்திலே பார்க்கும் பொழுது நாம அற்ப விசுவாசிகளா இருக்கிறோம். இப்போ வேதத்தில் வாசித்தோம் இல்லையா? எதுக்கு இந்த வசனங்கள் முழுவதுமாய் வாசித்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் இந்த காரியங்களுக்காக தான் நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எதை சாப்பிடுவோம், எதை உடுத்துவோம், என்னத்தை பண்ணுவோம், நாளைக்கு என்னத்தை செய்வோம், என் வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்கும், அப்படி என்று சொல்லி தான் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வாழ்க்கையிலையும் நம்முடைய காரியங்களிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது அப்பேற்பட்ட ஜனங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகள். பாருங்க, அதுதான் முதல்ல சொன்ன 26ஆம் வசனத்துல ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். பாட்டே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அப்போ ஆண்டவர் அவைகளை எப்படி சேர்க்காதத, அறுக்காதத, விதைக்காதத ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் பிழைப்பூட்டுகிறார். இதிலே என்ன சொல்றாரு என்று சொன்னால், உங்கள் விசுவாசம் மற்ற காரியங்களிலே காணப்பட வேண்டாம். உங்களை பிழைப்பூட்டுகிற காரியங்களில் உங்களுடைய விசுவாசங்கள் காணப்பட வேண்டாம். அற்பமான காரியங்களுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டாம்? பிரயாசப்பட வேண்டாம். உங்கள் விசுவாசத்தை அற்பமான விஷயங்களிலே நீங்க என்ன பண்ண வேண்டாம்? உங்களுடைய பிழைப்புகளை போட வேண்டாம் சொல்றார். ஆனால் அந்த 33ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார் பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது என்ன பண்ணுமா? கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு நாம அற்ப விசுவாசத்தினால காணப்படுகிறதுனால நம்முடைய காரியங்கள் எல்லாமே நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த விஷனை நம்ம என்ன பண்ணுறோம்? மறந்து போயிடுறோம். ஆண்டவர் சொல்ற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தமா உனக்கு முக்கியம்,
இல்லையா? அதுதான் நமக்கு முக்கியம். ஆனா நீ என்ன பண்ணிடுற உன்னுடைய பிழைப்புக்கான காரியங்கள், என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை பண்ணுவோம், என்னத்தை உடுத்துவோம், என்னத்தை நான் என்ன பண்ணுவேன், என்னத்தை நான் சேர்த்து வைப்பேன், என் பிள்ளைக்கு என்னத்தை கொடுப்பேன், இதுலயே உங்களுடைய விசுவாசம், அதிலேயே பயந்து 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 என்ன பண்ணிடுறோம், அவைகளிலே உங்களுடைய விசுவாசங்களை குலைத்து போட்டு உங்களுடைய விசுவாசம் எப்பேற்பட்டதாய் காணப்படுகிறது என்று சொன்னால் அற்பமான விசுவாசமாய் காணப்படுகிறது. என்னது? அற்பமான விஷயம். என்ன, ஒரு சிலர்லாம் கேட்போம் இல்லையா, என்னையா இது இவ்வளோ அற்புதமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க கிட்ட நிறைய காரியங்கள் இருக்கும், நிறைய பணங்கள் இருக்கும், நிறைய பொருள் இருக்கும். ஆனா ஒரு சின்ன விஷயத்துக்காக என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. அதே போலதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து நினைக்கிறார், ஏன்னா உனக்காக நான் எல்லாத்தையுமே உருவாக்கி வச்சிருக்கிறேனே, ஆகாயத்து பறவைகளை பார், நான் என்ன பண்றேன், அவைகளை உடுத்து வைக்கிறேன், அவைகளுக்கு நான் ஆகாரத்தை கொடுக்கிறேன், காட்டு மிருகங்களை பார், அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவது, அவங்க சேர்த்து வைக்கிறதுல அவங்களுக்கு நான் போஜனத்தை கொடுக்கிறேன். ஆனால் நானோ உன்னை என்ன பண்ணிருக்கிறேன், எனது சாயலாய் உருவாக்கி இருக்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி உன்னை உருவாக்கி இருக்கிறேன். ஆனால் இவைகளை நடத்துகிற நான் உன்னை நடத்த மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்ல நம்மளை பார்த்து, அற்ப விசுவாசிகளே, அற்பமான விஷயங்களுக்கு விழுந்து போயிடாதீங்க, அற்பமான காரியங்களுக்கு உங்களை பிழப்பி தேடிடாதீங்க, அற்பமான காரியங்களுக்கு நீங்க விழுந்து போயிடாதீங்க, அற்பமான சந்தோஷத்திற்காக நித்திய வாழ்க்கையை இழந்து போயிடாதீங்க, அற்பமான காரியங்களுக்காக உங்களுடைய விசுவாசத்தை இழந்துட்டு அற்பமான காரியங்களுக்காக தேவனை இழந்துட்டு இன்னைக்கு ஆண்டவரை தேடாம இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, உலகத்தின் காரியத்திற்கும் உலகத்தின் ஆசைகளுக்கும் உலகத்தின் வாசங்களுக்கும் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 2 நாளைக்கு முன்பாக ஒரு சகோதரனுடைய சாட்சியை நான் கேட்டேன். அந்த சகோதரி ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த சகோதரிக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் அநேக போராட்டம், அநேக பிரச்சனை. இதனால என்ன பண்ணாங்கன்னா, அநேக ஊழியரிடத்துல போய் அவங்களோட உதவிகளை கேட்டிருக்கிறாங்க. ஊழியக்காரனும் தன்னுடைய முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா ஊழியக்காரங்களால ஒரு அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும், உதவி செய்ய முடியும். அதனால அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த சகோதரிக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த சகோதரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு விரக்தி உண்டாயிடுச்சு ஆண்டவர் மேல. ஏன்னா எனக்கு என்ன வரல, நன்மை வரல. நான் இயேசுவை தேடி வந்தது என் வாழ்க்கையில் யாராவது உதவி செய்வாங்க, ஏதாவது நன்மை செஞ்சிருவாங்க, ஏன்னா அவங்க ஒரு வயதானவங்க, அதனால யாராவது உதவி செய்வாங்கன்னே தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. ஆனால் இயேசுவை நம்பி வந்தவங்க அவங்க இயேசுவை தேடல, மனுஷனை நம்பிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இயேசுவை தேடுறதுன்னா இயேசுவை நம்புறவங்க கிட்ட போய் உதவி கேட்கறது தான் இயேசுவை என்ன பண்றது, நம்புறதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்படி நினைச்சு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த அம்மாவால அவனுடைய வாழ்க்கையை நடத்த முடியல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடைசியாக தன்னுடைய கணவனாருக்கு விஷம் கொடுத்துட்டு அவங்களும் தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனுடைய காரியங்களை பாருங்க. இன்னைக்கு அவங்களுடைய சாட்சிகள் என்னவா இருக்கும், ஒருவேளை நினைச்சிருப்பாங்க, அவங்க ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தாலே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த சகோதரிடத்துல ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஒரு அற்பமான காரியத்திற்காக ஒரு நிச்சயமான விஷயத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்களோ சொல்லி கொடுக்கலையோ தெரியல. அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை எப்படியாக நடத்த வேண்டும், எப்படியாக விசுவாசிக்க வேண்டும், எப்படியாக தன் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சில போதனைகளை ஒருவேளை அவங்க
நமக்கு நடத்தாம விட்டுட்டாங்களோ என்னவோ, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லி தருகிறதான காரியம், கிறிஸ்துவ ஜீவியத்துல நமக்கு கஷ்டமே வராதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும், போராட்டம் வரும். அவைகள் நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய விசுவாசத்தினாலே நீங்க ஜெயம் கொள்ளுகிறதா இருக்கணும். ஒருவேளை இன்றைக்கு நாம பார்க்கிற இந்த விஷயம் ஒருவேளை உங்களுக்குள்ள அற்பமான விசுவாசம் உங்களுக்குள்ள காணப்படுமானால், இன்றைக்கு அந்த சகோதரி மரித்து போனாங்க பாருங்க, அப்பேற்பட்ட ஜீவியத்துக்குள்ளாக தான் நாம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருப்போம். யார் எனக்கு உதவி செய்வாங்க, யார் இடத்துலயாவது எனக்கு உதவி வந்துடாதா, யாராவது எனக்கு பணம் கொடுத்துட மாட்டாங்களா, வழியில போகும்போது எனக்கு என்ன பண்ணிடாது, கீழே 1 லட்சம் ரூபாய் கிடைச்சிடாதா, 2 லட்சம் ரூபாய் கிடைச்சிடாதா, யார் மூலமா எனக்கு உதவி செஞ்சிடாதா, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்ற ஒரு அற்பமான காரியத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். ஆனால் அதற்கு மாறாக நம்முடைய விசுவாசம் எது மேல இருக்கணும்னா, இந்த 33வது வசனம் சொல்லுகிறது போல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க. அப்போது எல்லாம் உங்களுக்கு என்ன வந்துடும், நீ கேட்காதது எல்லாம் உனக்கு தேடி வந்துடும். இன்னைக்கு கிறிஸ்தவருடைய ஜீவியத்துல இந்த அற்பமான விசுவாசம் நம்ம என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், நித்தியமான காரியத்தை நமக்கு கண்ணை மறைச்சிடுது. நீ இந்த ஒரு லைனை தாண்டி போனாதானே நீ பரலோகத்தை யோசிப்ப அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுவான், உங்களை ஒரு கோட்டுக்குள்ளேயே தான் வச்சிருப்பான். உன்னுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். காலையில எழுந்ததுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் ஒரே ரொட்டேஷன்ல தான் இருக்கும். ஒரு விசுவாசத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண மாட்டான், வெளியே கொண்டு போகவே மாட்டான். ஆனால் யார் அப்படி நடந்து கொள்வாங்கன்னா, அற்பமான விசுவாசம் உள்ளவர்கள் தான். ஆனால் இதுவோ தேவன் மேல ஒரு நித்தியத்தை, அவர் மேல நம்ம நம்பிக்கையை வச்சோம்னு சொன்னா, இந்த அற்பமான காரியங்கள் நமக்குள்ள என்ன பண்ணாது, காணப்படவே படாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவோட வாழ்க்கை இப்படிதான், அற்பமான காரியங்கள் தான் இருக்கிறது. என்னது, எனக்கு பொருள் வேணும், பொண்ணு வேணும், எனக்கு சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும், இதுதான் தவிர ஒருவரும் நித்தியத்திற்குரிய காரியங்களை தேடுகிறதே இல்லை. ஏன்னா இன்னைக்கு நினைச்சு கொள்ளுகிற காரியம் என்ன தெரியுமா, என்னமோ நம்ம 100 வருஷம் 150 வருஷம் இந்த உலகத்திலேயே வாழ்ந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஜீவிச்சிருவோம். இல்ல ஆதி காலத்துல இருந்த தேவனுடைய பிள்ளைகளை போல 900 வருஷம் 1000 வருஷம் வாழ்ந்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மனுஷனுடைய வாழ்க்கை அது கிடையாது. நமக்கு நித்தியத்திற்குரிய காரியம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு என்பதை இன்னைக்கு நிறைய பேர் நம்ம உணராம இருந்து கொண்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய அற்பமான காரியத்தினால உங்களுடைய நித்தியமான காரியத்தை இழந்து போயிடாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு திட்டவட்டமாய் பேசுகிற காரியம் அதுதான். நம்ம என்ன பண்ணக்கூடாது, அற்பமான விஷயங்களை நாடி, அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற என்ன பண்றாரா, புல்லுக்கு தேவன் இப்படி இவ்விதமாய் செய்வார் என்று சொன்னால், அவரை நம்புகிற உங்களை என்ன பண்ண மாட்டாரு, அவர் கைவிடவே மாட்டார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்குள்ள காணப்படவே கூடாது. இயேசுவை விசுவாசிச்சா என் வாழ்க்கை மாறும். ஒருவேளை என் சூழ்நிலை இன்னைக்கு மாறாதது போல இருக்கலாம், என் கஷ்டம் இன்னைக்கு மாறாதது போல இருக்கலாம், என் விஷயங்கள் அப்படியே இருக்கிறது போல இருக்கலாம், ஒரு சேஞ்சஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய ப்ராசஸ் எப்படி தெரியுமா, 99% ஆகிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது. இந்த 99லேருந்து 100 வருது பாருங்க, அப்ப எல்லாமே மாறிடும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த 99% வரைக்கும் ஆண்டவர் காத்துட்டு இருப்பார். அது வரைக்கும் நீ என்ன பண்ற, உன் அற்ப விசுவாசத்துல இருக்கிறியா, ஒருவேளை என் மேல விசுவாசமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நீங்க உங்களை ஆண்டவர் கொண்டு போகிற வரைக்கும் உங்களுடைய அற்ப விசுவாசங்கள் வெளிப்படுகிறதா என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுவார், பார்ப்பார். இன்னைக்கு ஒரு சில விசுவாசம் எப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வரைக்கும் பார்ப்பாங்க, அதுக்கு மேல என்ன பண்ணிடுவாங்க, முடியல ஆண்டவரே எங்களால் இந்த வியாதி என்னால் தாங்க முடியல, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போ. ஆண்டவரே இதுக்கு மேலே என்னுடைய கடன் பிரச்சனையை என்னால் தாங்க முடியாது, இது வரைக்கும் நான் ஷோ பண்ணது போதும், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், கடனை வாங்கி தலையில் மாட்டி நான் என்ன பண்ண போகிறேன், சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி
அப்படியாக உங்களுடைய ஜீவியத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய அற்ப விசுவாசங்களை உங்களை மேலே தூக்க வச்சிடாதீங்க. உங்களுடைய அற்ப விசுவாசங்கள் உங்களை மேற்கொள்ள விட்டுறாதீங்க. அப்பேற்பட்ட காரியங்கள் உங்களை மேற்கொள்ள விட்டுருச்சுன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்காக நித்தியமாய் வைத்திருக்கிற காரியங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நமக்கு காணப்படக்கூடாத விஷயம் அற்ப விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்திலிருந்து, மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். 18லிருந்து 29. பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்து விடும் பொழுது உம்முடைய சீஷனிடத்தில் கேட்டேன். பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடனே நோக்கி, இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். உண்டாயிருக்கிறது தீயிலும் தண்ணீரும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடாமானால் எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளைகள், தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறது இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, உம்மையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதான செத்தவனை போல என்ன பண்ணானா கிடந்தான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் பிரவேசிக்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற ஒன்றாகிலும் புறப்பட்டு போகாது என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை எல்லாம் ஏன் உங்களுக்கு நான் முழுமையாக வாசிக்கிறேன் என்று சொன்னால், வசனங்களை மாற்றம் நான் உங்களுக்கு சொன்னேன்னா என்ன பண்ணாது, புரியாது. அதனால அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம புரிந்து கொள்ளுகிறோம். இந்த வசனத்தில் ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். என்ன விசுவாசம் கவனிச்சிங்களா? முதலாவது அற்ப விசுவாசத்தை குறித்து பேசினார். இரண்டாவது என்ன விசுவாசம்? என்ன விசுவாசம்? 24ஆம் வசனத்துல, உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். இரண்டாவது காரியம், எனக்கு என்ன பண்ணக்கூடாது, என் அவிவிசுவாசம் எனக்குள்ள நீங்கும்படி இந்த காரியத்தை செய்யுங்க. இன்னைக்கு கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில இரண்டாவது விசுவாசம் என்னவா இருக்கிறது என்று சொன்னா, அவனுக்குள்ள என்ன இருக்கிறது? அவிவிசுவாசம். எது எடுத்தாலும் அவிவிசுவாசம். எது எடுத்தாலும் முடியாது, எது எடுத்தாலும் நடக்காது, எது எடுத்தாலும் இது எங்க நடக்க போகுது, இது எங்க செய்ய போகுது, இது எங்க படிக்க போகுது, இது என்ன பண்ண போகுது, இது எங்க வேலைக்கு போக போகுது, இதே காரியங்கள், அவிசுவாசமான காரியங்கள் பேசி 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 நமக்கு எது எடுத்தாலும் முதல்ல என்ன வார்த்தை வருது என்று சொன்னால் அவிசுவாசமான காரியங்கள் தான் வருகிறது. ஆனா நீங்க நாளைக்கு கவனிச்சு பாருங்க, நீங்க பேசுகிற வார்த்தைகள்ல முதலாவது விசுவாசமான காரியங்கள் வருகிறதா
ஹalleluya. இல்ல அவிசுவாசமான காரியங்களிலே நீங்க பேசுகிறீங்களா? ஒருவேளை விசுவாசமான காரியங்களை நீங்க பேசுகிறவர்களாய் காணப்பட்டீர்கள் என்று சொன்னால் மிகவும் சந்தோஷம். ஆனால் அவிசுவாசமான காரியங்கள் முதலாவது உங்க வாயிலிருந்து புறப்படுகிறது என்று சொன்னால் நீங்க ஒரு டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறீங்க என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹalleluya. ஏன் என்று சொன்னால் இந்த அவிசுவாசமான காரியம் உங்களை என்ன பண்ணும்னா அவிசுவாசமான காரியங்களிலே உங்களை கொண்டு போகும். நீங்க விசுவாசமாய் பேசுனீங்கன்னா விசுவாசமான காரியத்தை ஆண்டவர் செய்வார். அங்க சொல்றான் பாருங்க, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படியாய் நீங்க என்ன பண்ணுங்க செய்யுங்கன்னு சொல்றான். அந்த இடத்துல அதே தான் நடக்குது. சீஷர்கள் என்ன பண்ண முடியல, அந்த பிசாசை என்ன பண்ண முடியல, துரத்த முடியல. முதலாவது அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்ல. நான் பிசாசை துரத்தணும், நான் துரத்தினா போகும். ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, நாங்க துரத்தணுமே, ஏன் அந்த பிசாசு போகல? அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை முதலாவது. அதுக்கப்புறம் தான் ஜெபம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. நீங்க செய்கிற காரியங்கள் முதலாவது விசுவாசமான காரியங்கள் செய்யுங்க. எது செய்தாலும் இது நடக்கும், ஆண்டவர் நடத்துவார். அப்பேற்பட்ட விசுவாச அறிக்கைகளை நீங்க என்ன பண்ணுங்க, பேசுங்க. விசுவாச அறிக்கைகளையே சொல்லுங்க. விசுவாசமான வார்த்தைகளே நீங்க அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் அந்த அவிசுவாசமான காரியங்களை உங்களிடத்துல இருந்து நீக்கி அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற காரியங்களே உங்களுக்குள்ள அவர் என்ன பண்ணுவாரு, விதைக்கிறவராயிருக்கிறார். எது நடந்தாலும் சரி, இன்னைக்கு எழுந்திக்கும் போது ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு நல்லதே நடக்கும், என் குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும், என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும். இன்னைக்கு நாங்க செய்கிற எல்லா காரியங்களும் எங்களுக்கு வாய்க்கப்படும். நாங்க சமைக்கிற சமையல்லாம் இன்னைக்கு நல்லதா வரும். இன்னைக்கு நாங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் எங்களுக்கு கேட்கப்படும். இன்னைக்கு நாங்க போகிற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு ஜெயமாய் நடக்கும். எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்க வெளி போகிற அலுவலக காரியங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசமான காரியங்களையே பேசுங்க. அப்படி பேசும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்க காரியங்களை ஆண்டவர் அங்கீகரிக்கிறத நீங்க என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். உங்களுக்குள்ள அந்த பாசிட்டிவான காரியங்களை வைத்துக் கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்குள்ள அந்த ஆண்டவர் விசுவாசத்தின் காரியங்களை உள்ள என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும். ஒருவேளை உங்களுக்குள்ள அவிசுவாசமான காரியத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர் உங்களுக்குள்ள என்ன பண்ண முடியாது, கிரியை செய்ய முடியாது. நீங்க மைனஸ், ஆண்டவர் பிளஸ் இல்லையா? மேக்ஸ்ல சொல்லுவாங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் தான். அப்போ ரெண்டும் ஒன்னா இருக்கணும். ஒன்று நீங்க பிளஸ்ஸா தான் இருக்கணும். ஆண்டவர் பிளஸ்ஸா இருக்கிறார் இல்லையா? அவர் எப்பவுமே பிளஸ் தான், எப்பவுமே அவர் பாசிட்டிவா தான் இருப்பார், எப்பவுமே அவர் விசுவாசமான காரியம் தான். அதுக்கேற்ற காரியம் எனக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் எனக்குள்ள ஏன் கிரியை செய்ய மாட்டாரு? எனக்குள்ள அவங்க விசுவாசமான காரியத்தை வச்சுக்கிட்டு எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யலைன்னு சொல்லி புலம்புகிறதுனால ஒரு பிரயோஜனமும் உங்கள் வாழ்க்கையில வராது. அப்ப இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசமான காரியத்தை ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது உனக்குள்ள விசுவாசம் காணப்படணும். விசுவாச அறிக்கைகள் உங்களிடத்தில் காணப்படணும். விசுவாசமான காரியங்களே நான் செய்யணும், விசுவாசமான காரியங்களே நான் விசுவாசிக்க வேண்டும். நீங்க விசுவாசிக்கிறது, நம்புகிறது எல்லாமே ஆகும் 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 என்று சொல்லி நீங்க பாடணும். ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவர் என்னை படைச்சது ஒரு நோக்கம் உண்டு, அதை ஆண்டவர் என் வாழ்க்கையில செயல்படுத்துவார். நான் மனுஷனை போல மற்ற மனுஷனை போய் பிறந்தேன் வளர்ந்த செத்தேன் அப்படி இல்லை. ஆண்டவர் எனக்காக ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். ஆண்டவர் அதை செய்யற வரைக்கும் எனக்கு ஜீவனை கொடுப்பார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள காணப்படணும். அப்பேற்பட்ட காரியங்களில் நம்ம நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்குள்ள கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நினைச்சிட்டு இருக்கிற காரியம், ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்ய மாட்டாருன்றது, என் வாழ்க்கையில செய்ய மாட்டாரு ஆண்டவர். சிஸ்டர், நான் எவ்வளோ பிரயாசப்படுகிறேன், நீ செபிக்கிற, வேதம் வாசிக்கிற, எல்லாமே செய்கிற, ஆனால் அதை விசுவாசமாய் செய்கிறியா என்று சொல்லி நீங்க ஆராய்ந்து பாருங்க. நம்ம செபிப்போம், நல்லா 1 மணி நேரம் செபிப்போம், ஒரு நாளைக்கு 15-20 அதிகாரம் கூட படிப்போம். ஆனால் அதுல நீங்க விசுவாசமாய் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. பயத்தோடு, பயம்தான் மிக முக்கியம். உங்கள் அவிசுவாசத்தை காண்பிக்கிறது. பயத்தோடு இருக்கிறீங்கனாலே நீங்க அவிசுவாசமா இருக்கிறீங்க என்பதுக்கு ஒரு அடையாளம். உங்களுக்குள்ள பயம் இல்லை, ஒரு தேவ சமாதானம் இருக்குதுன்னா அப்போதான் நீங்க என்ன இருக்கீங்க, விசுவாசமா இருக்கிறீங்க. சொல்றான் பாருங்க அந்த தகப்பன், ஆண்டவரே எனக்கு அவிசுவாசம் நீங்கும்படி என் பிள்ளைக்கு இந்த வியாதியை குணமாக்குங்க அப்படின்னு சொல்றார்.
ஒருவேளை நீங்க உங்களுக்குள்ள பயம் இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா இந்த அவிவிசுவாசம் என்னை நீங்கும்படியா இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்க. ஆண்டவரே, நான் அவிவிசுவாசமா நினைக்கிறேன், இந்த காரியத்தை நடக்காதோ, என் குடும்பத்தின் சூழ்நிலை இப்படி மாறவே மாறாதான்னு சொல்லி எனக்குள்ள அவிவிசுவாசம் இருக்கிறது ஆண்டவரே. அதனால தான் எனக்குள்ள நான் பயப்படுறேன். இந்த பயத்தை ஆண்டவரே, என் அவிவிசுவாசத்தை நீங்கும்படியா இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு பாருங்க. கர்த்தர் ஒரு தெய்வீக சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அவிவிசுவாசமான காரியங்களிலிருந்து உங்களை விலக்கி கொள்ளுங்க. நடக்குமோ நடக்காதோ, செய்வாரோ செய்ய மாட்டாரோ, இந்த விஷயம் எப்படி ஆகிடுமோ, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இப்பேற்பட்ட கேள்விகள் உங்களுக்குள்ள வரக்கூடாது. இந்த கேள்விகள் வந்தாலே நமக்குள்ள அவிவிசுவாசம் வந்துருச்சுன்னு அர்த்தம். என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வா, நடத்துவா, எனக்கு நன்மை வரும், என் பிள்ளைக்கு நல்லா வரும், எங்கள் வேலை ஸ்தலத்தில் நல்ல உயர்வை கொடுப்பா, என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுப்பா, என் ஊழியத்தில் ஒரு உயர்வை கொடுப்பா, என் குடும்பத்தில் ஒரு உயர்வை கொடுப்பா, என் சொந்த பந்தங்களில் உயர்வை கொடுப்பா. இப்போ ஏற்பட்டமான விசுவாசமான காரியங்களையே நீங்கள் பேசி 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 அவைகளே நீங்க பேசும் பொழுது யாராவது உங்ககிட்ட அவிவிசுவாசமாய் பேசினாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன்பா நீங்க அவிசுவாசமாய் பேசுறீங்க, விசுவாசமாய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள நீங்க கொடுக்கணும். நீங்க செய்யறத பார்த்து இவ்வளோ பாசிட்டிவா இருக்கிறாங்களே, இவ்வளோ விசுவாசமா இருக்கிறாங்களே, நமக்குள்ள ஏன் இந்த காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி அநேக நம்மை பார்த்து என்ன பண்ணணும்? மாற வேண்டும். அப்பேற்பட்ட காரியங்கள் முதலாவது நமக்குள்ள வேண்டும். அப்பேற்பட்ட விசுவாசமான காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் நமக்கு அவர் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அந்த அவிவிசுவாசம் நீங்கினதா நீங்கலையா? நீங்கிடுச்சு இல்லையா? ஆண்டவர் அங்க அற்புத அடையாளங்களை செய்தார் இல்லையா? அவங்க மகனை அவன் அலங்கழித்து பிசாசு அவனை விட்டு நீங்கினது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவனை குணப்படுத்த ஒருவராக முடியல, ஆனா என் தேவன் குணமாக்கினார். ஏன் குணமாக்கினார்? அவனுடைய தகப்பனுடைய விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் ஒரு குருடன், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஆண்டவர் சொன்னார், என் சித்தம் உண்டு, சுத்தமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள விசுவாசம் வேணும். என் தேவன் எனக்கு சுகம் தருவான், தேவன் எனக்கு பலன் தருவான், என் சத்துவ தருவான், என் சூழ்நிலை மாறும், நான் இப்படியே இருக்க மாட்டேன், என் சூழ்நிலை மாறப்போகிறது, என் குடும்ப சூழ்நிலைகள் மாறப்போகிறது, நான் நல்லா மாறப்போகிறேன், கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார், நான் அநேகருக்கு சாட்சியாய் வாழ்வேன், அநேகருக்கு மத்தியில் என்னை உயர்த்துவார், அநேகருக்கு நான் சாட்சியாய் இருந்துதான் நான் மறிப்பேன் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய விசுவாசத்தை அவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார் இல்லையா? அப்போ கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை அங்கீகரிக்கணும் என்று சொன்னா நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லா கண்களை மூடி நாம் செபிப்போம்.